ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கொஞ்சம் வெளியே தான் போகிறோம். தேர்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே தேர் கடைக்கு போகிறோம். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சின்ன வயசு ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு. அதனால் வந்திருந்தனால நாங்களும் கிளம்பி அப்படியே தேர் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். இவங்க எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட டாட்டர். ஹாய் சொல்கிறாங்க, ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டோம். மலை கோயிலுக்கு தான் போனோம். அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு மேலே போய் ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இது அர்த்தநாதீஸ்வரர் கோயில் பாருங்கள். தெரியாதவங்க பாருங்கள், ஆல்ரெடி வந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கோயில் இதுதான். நம்ம கோயிலில் இப்போ தான் தேர் திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனல்லையே. இவங்க தான் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. 3 பேருமே என் சின்ன வயசுலேருந்து நிறைய சுற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அடிக்கடி நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. இந்த பாப்பா பாருங்கள், க்யூட்டாக அழகாக சாமி கும்பிட்டுட்டு இருந்துச்சு. என்னை பார்த்ததும் ஓடி போயிடுச்சு வீடியோ எடுக்கிறேன்னு. அப்புறம் என் பையன் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் நேரம் தான் இப்படி தான் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தான். சுகந்தன் வந்து பெல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிச்சிட்டு இருந்தான் கோயிலில். அப்புறம் என் பையன் இருந்துக்கிட்டு எங்கள் அப்பா எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி ஓடிட்டுருந்தான். அப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டு நானும் என் பையன் ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டே இருந்தானா, கொஞ்சம் சேட்டைகள் தான். அதனால வெளியே தூக்கிட்டு வந்துட்டு நானும் சுகந்தனும் விளையாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். எல்லோரும் உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் விளையாண்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் உடனே எங்கே போனோம், தேர் கடைக்கு தான் போனோம் ராட்டினம்லாம் சுற்றுறதுக்கு. இந்த ராட்டினம் பாருங்கள், இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. இத்தனை வருஷத்துலலாம் இது வந்ததில்லை. இந்த வருஷம் தான் வந்திருக்கு. போய் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இது பார்த்தோன்னே எனக்கு தலை சுற்றிருச்சு. பார்த்ததுலேயே தலை சுற்றிருச்சு. சரி, இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து பலூன் இதுக்கு தான் போயிருந்தோம். எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக. என் பையனை விடல, சுகந்தனும் அந்த குட்டீஸுங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என் பையன் ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருந்தப்போ அவன் சிரிக்கலை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். அமைதியாக அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்கான் பாருங்கள். சுகந்தன் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்ருக்கான். இந்த பலூன் கேம் வந்து என் சுகந்தனுக்கு ரொம்ப பிடிக்கும். வருஷம் இதில் மட்டும் கண்டிப்பாக வந்து அவன் விளையாடுவான். அப்புறம் என் பையனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சாச்சு விளையாண்டதில் சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் ஒரு கார் ரேஸில் தான் விட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு சுகந்தன் மட்டும்தான் அனுப்பணும். அப்புறமேட்டு சரி கிருத்திக்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் நானும் வேண்டான்னு சொன்னோம். ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் எகிரி இது விழுந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு மறுபடியும் உட்கார வச்சேன். அவன் பாட்டுக்கு ஜாலியாக போகிறான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, அவன் நல்லா என்ஜாய் பண்ணான் என் பையன். கொஞ்சம் கூட அவன் பயப்படவே இல்லை. அப்புறம் பலூன்லாம் முடிச்சுட்டு கார் ரேஸும் முடிச்சுட்டு அடுத்து ட்ரெயினுக்கு தான் போகலான்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. எந்த இது போனாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கூட்டம் வந்து அவ்வளோக்குலாம் இல்லை. வருஷம் எப்பயுமே உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இப்போ தான் வந்து உள்ளே ஈஸியாக போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. க்ரௌடே அவ்வளோக்கு இல்லை. நாங்கள் எப்பயுமே தேர் திருவிழா முடிஞ்சு ஒரு 2 or 3 weeks கழித்து தான் வரும். இந்த டைம் தேர் டைம்லேயே வந்துட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்திருக்கீங்களா, இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தந்துருந்தாங்களா. நான் வேண்டான்னு சொன்னேன். ஏற்கனவே எனக்கு 1 week உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வாங்கிட்டு வந்து தந்துட்டாங்க. சரின்ட்டு சாப்பிட்டாச்சு. சுகந்தன் ரைடு போயிட்டுருக்கும் போதே வந்து என்ன தேனி விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தான். அப்புறம் வந்தோன்னே அவனுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாச்சு. அப்புறம் என்ன, அப்பளம் தான், டெல்லி அப்பளம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தேர் திருவினாலே இந்த அப்பளம் தான் ஃபேமஸ் வந்து. ஸோ எது சாப்பிட்றமோ இல்லையோ இந்த அப்பளம் கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு மறுபடியும் தேர் கடைக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்த ரைடெலாம் வந்து புது பஸ் ஸ்டாண்டு, இப்போ இதெல்லாம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு. முன்னே நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து புது பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போலாம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயும் சேர்த்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் போகவே இல்லை, பெரிய ராட்டினத்துக்கெலாம் அனுப்பவே இல்லை. போன வருஷம் சுகந்தன் போனோம் பெரிய ராட்டினத்துக்கெலாம், பட் இந்த வருஷத்துக்கெலாம் அனுப்பலை. சின்னதுலேயே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் கோயிலுக்கு தான், சிவன் கோயிலுக்கு கீழே போயிருந்தோம். இங்கே வந்து சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க சைக்கிள் வரலான்னு சொல்லி, அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே சாமிலாம் கும்பிட்டு, அப்புறம் அங்கே ஒரு பொண்ணு பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்துச்சா, நான் போகிறதுக்குள்ளே ஆடி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூரத்தில் இருந்து வீடியோ எடுத்தேன். நல்லா ஆடிட்டு இருந்துச்சு அந்த பாப்பா. அப்புறம் தேர் கடைக்கு தான் போயிருந்தோம். தேர் கடைக்கு நிறைய பொருள்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கலாம், பட் நாங்களாம் எதுவும் வாங்கலை. ஏன்னா தேர் கடையில் வாங்குறதுக்கு வெளியே அவுட்டர்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். சும்மா சுற்றி பார்க்க மட்டும்தான் போவோம். சுகந்தனுக்கு ஒரு பொட்டேட்டோ ரோல் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போனால் ஃபஸ்ட்டு அதை தான் வாங்கி தருவோம். இது வந்து தான் தேர். இதுதான் ஆசியாவிலே மிக 4வது தேருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது முருகன் தேர், பெருமாள் தேர், விநாயகர் தேர், மொத்தம் 4 தேர் இழுப்பாங்களாமா. இதில் இந்த 3 தேரும் வந்து வீடியோ எடுத்தேன். அப்புறமேட்டு ஃபஸ்ட் காட்டினது தான் வந்து அர்த்தநாதீஸ்வரர் சிவன் தேர். அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ராலாம் நடத்துவாங்களாம் வெள்ளிக்கிழமை. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அது ரொம்ப நேரம் பார்க்க முடியல, என் பையன் எழுதிட்டே இருந்தான்னா. ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு மகத்துவம், ஒரு சிறப்பு. ஆமா ஆமா, தனி சிறப்புதான். சிவனுக்கும் வந்து விட்டது. அப்புறம் 9:30 ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னதுக்கு, ஏன்டா இந்த கடையில் தான் அவங்களுக்கு சாப்பிட்டா பிடிக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கடையிலேயே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க, நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரவே மணி 11 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது லைட்டாக மழை தூறிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் என் சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு மைக் வாங்கினேன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். அந்த மைக் சரியில்லை. ஸோ அதனால் இன்னொரு டைம் மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோடனே கரெக்டாக வெளியே போகிறப்பெல்லாம் மைக் வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ வந்து முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.